Hi everyone, நாம இன்னைக்கு CPM PERT problems வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோஸ்ல நாம தியரி பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபுல்லா கவர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல ஒன்லி ப்ராப்ளம் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்க்கலாம். CPM அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், PERT அப்படின்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்ஸ். ஸோ டெஃபினட்டா முன்னாடி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் மினிமம் 4 to 5 questions comes in a problem area. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு இதை கால்குலேட் பண்றதுக்கு. நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் வந்து நான் சொல்றேன். எப்படி நாம இந்த ப்ராப்ளமை வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட் பண்றது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் சிபிஎம். ஸோ சிபிஎம் அப்படின்னு பார்த்தாவே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெட்வொர்க் டிராயிங் நம்ம ட்ரா பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பாத்ஸ் வரும். அந்த டிஃப்ரெண்ட் பாத்ஸ்ல எந்த பாத் ஹேவிங் அண்ட் மேக்ஸிமம் டியூரேஷன் எடுத்துக்குதோ அந்த பாத்தை தான் நாம கிரிட்டிக்கல் பாத்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நார்மலி கால்ட் as a critical activity. The activity having a maximum duration of the path is normally called as a critical activity. So sometimes the dummy activity உள்ள இன்வால்வ் ஆகும், sometimes வந்து dummy activity இல்லாம கூட வரும். So dummy activity இருக்கிற பாத் கிரிட்டிக்கல் பாத்தா இருந்துச்சு அப்படின்னா அதையும் நாம எடுத்துக்கலாம். ஸோ இதில் டம்மி ஆக்டிவிட்டி வருது, ஸோ நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். டம்மி ஆக்டிவிட்டி வந்தாலும் தட் பர்டிகுலர் பாத் மேக்ஸிமம் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்தை நாம கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு கிளியராக சொல்லுவோம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஐடென்டிஃபை தி கிரிட்டிக்கல் பாத் ஃபார் தி கிவன் நெட்வொர்க், கால்குலேட் தி மேக்ஸிமம் டியூரேஷன் ரெக்வயர்ட் பை தி ப்ராஜெக்ட். சம்டைம்ஸ் இப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு நெட்வொர்க் வந்து அவங்களே ட்ரா பண்ணிடுவாங்க, ஸோ அதிலிருந்து நீங்கள் கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் 1 2 1 3 2 4 3 4 அண்ட் 4 to 5. இதுதான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் டிராயிங். இதில் பாசிபிள் பாத் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 5 1 4 5 1 3 4 5. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாசிபிள் பாத். இதில் 4 3 6 4 4 5 அப்படிங்கிறதுலாம் டியூரேஷன். ஓகே, தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ திஸ் மச் டேஸோ இல்லை மந்த்தோ இல்லை ஹவர்ஸோ அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த பர்டிகுலர் கவுண்ட் நம்பர்ஸ் 4 4 6 3 4 5 அப்படிங்கிறதுலாம். அது எல்லாத்தையும் சம் அப் பண்ணீங்க அப்படின்னா 1 2 4 5 பார்த்துக்கு 12 டேஸும் 1 4 5க்கு 11 டேஸும் 1 3 4 5க்கு 13 டேஸும் வந்திருக்கு. ஸோ 13 டேஸ் தான் ஹியர் இட் இஸ் அ மேக்ஸிமம். ஸோ தட் பர்டிகுலர் பாத் இஸ் நார்மலி கால்ட் as a critical activity or critical path. So here critical activity is 13 days and critical path is 1 3 4 5 அவ்வளவுதான். ஸோ இதான் வந்து சிம்பிள் பேசிக் கான்செப்ட் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் சிபிஎம்ல வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஈவென்ட் டைமிங்ஸ். ஈவென்ட் டைமிங்ஸ்ல ஜெனரலி 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்கு. ஒன் இஸ் earliest event time, another one is latest event time அப்படின்ட்டு. Again, earliest event time fall into 2 different types. One is EST, EFT, that is earliest start time and earliest finish time. And the latest event time again fall into 2 different types of category, that is LST and LFT, latest start time and latest finish time. So in the 4 types தான் வந்து நம்ம ஈவென்ட் டைமிங்னு சொல்லுவோம். earliest event time அப்படின்னா earliest start time, அதான் வந்து நம்ம earliest event time சொல்லுவோம். For example, that particular project எவ்வளோ முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ that particular thing is called as earliest event time or earliest start time. So this is the earliest time an activity can be started, assuming that all the activities prior to it have take place as early as possible. So எந்த ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், A B C D whatever it may be, that particular activity வந்து எவ்வளோ முன்னாடி ஸ்டார்ட் பண்றோமோ that particular thing is normally stated as earliest event time, earliest start time. அதே மாதிரி தான் earliest finish time, முன்னாடி எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் that particular work or task அப்படின்னு சொல்றது தான் earliest finish time நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த EST, EFT அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ளோட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது தான் இந்த 2 டெஃபினேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட் பண்றேன். Similarly, it having a different formula there. So if more than one activity path leads of it, the maximum value of the sums of along the various path leading up to that event is taken as TE of the particular event. That is the estimate time. Time estimate is normally called as a TE. It having a different formula. TE I plus TIJ. இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இந்த நோட்டேஷன் வந்து ப்ராப்ளம்ல எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்றேன். So இதான் வந்து basic concepts behind that CPM and is the event timing. So next we move on to see one particular important problem. So இது வந்து உங்களுக்கு activity, predecessor, duration இது மட்டும் தான் உங்களுக்கு questions வந்து கொடுத்திருப்பாங்க. activity அப்படிங்கிறது A B C D E F G H இதெல்லாம் வந்து உங்களுக்கு activity.
ப்ரிடியூசர் அப்படிங்கிறது ப்ரீ, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ரிடியூசர் சக்சஸர் அப்படின்ட்டு. ஸோ ப்ரிடியூசர் அப்படிங்கிறது அந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி, சக்சஸர் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டிக்கு அடுத்தது, ஃபாலோயிங் வர ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து நாம சக்சஸர்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்லி ப்ரிடியூசர் மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம எல்எஸ்டி எல்எஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம சக்சஸர் ஆக்டிவிட்டி ப்ரிடியூசர் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏபிக்கு வந்து ப்ரிடியூசர் கிடையாது. ஸோ இட் இந்த சென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு தான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து இந்த ரெண்டு தான். ஸோ அதனால ப்ரிடியூசர் இல்லை. ஸோ மடி கிளியராக புரிஞ்சுங்க, ப்ரிடியூசர் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி தான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிளியராக மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டியூரேஷன் 2, 3. ஸோ சி ஃபாலோஸ் ஏ, அதாவது ஏ வந்து ப்ரிடியூசர் ஃபார் சி, பி வந்து ப்ரிடியூசர் ஃபார் டி, சி வந்து ப்ரிடியூசர் ஃபார் இ, and again C is producer for F. So again two different thing இருக்கு. D, E is the producer for G and F, G is the producer for H. So இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் क्वेश्चन. அது ரெஸ்பெக்டிவ் டியூரேஷனும் இங்க சைடுல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய மோட்டோ என்ன அப்படினா we need to draw a network and find the critical path and find the critical duration. அதுதான் வந்து உங்களுக்கு டாஸ்க். ஸோ நெட்வொர்க் இனிஷியல் நெட்வொர்க் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க். ஆல்ரெடி சொன்னதா ஏக்கும் பிக்கும் doesn't having any producer, so it is a starting thing. 1 to 2 activity is A and 1 to 3 is normally called as an B. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஏரோ எப்படி இண்டிகேட் பண்ணணும், டியூரேஷன் எப்படி இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பை டியூரேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ மேலே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஏபிசி லைக்வைஸ் இண்டிகேட் பண்ணோன்னு கீழே வந்து நீங்கள் டியூரேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ட்ராயிங். நெக்ஸ்ட் சி ஃபாலோஸ் ஏ, முன்னாடி சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சி ஃபாலோஸ் ஏ அண்ட் நெக்ஸ்ட் டி ஃபாலோஸ் பி. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல வர நீங்கள் ட்ரா பண்ணிங்க அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இ ஃபாலோஸ் சி, ஸோ இ ஃபாலோஸ் சி அண்ட் எகைன் எஃப் ஃபாலோஸ் சி. இந்த ரெண்டுமே வந்து சிலேருந்து ரெண்டு ஆக்டிவிட்டி பெரியுது, எஃப் அண்ட் இ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஜி ஃபாலோஸ் டி, இ, D, E follows G. ஸோ அதாவது இங்க இடத்துல இங்க D இருக்கு, E இருக்கு, இந்த ரெண்டு ஃபாலோஸ் ஃபார்வர்ட் எது பண்ணுது அப்படின்னா G வந்து இங்க ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் H follows F, G. ஸோ தட் இஸ் நார்மலி கால்ட் as an F, G is followed by H. ஸோ இதை பேஸ் பண்ணி வாட் ஆர் தி வேரியஸ் பாத்ஸ் இருக்கு. 1, 2, 4, 5, 6, 7 is one of the path and 1, 2, 4, 6, 7 is another path. 1, 3, 4, 5, 6, 7 is also another path. நான் கீழே பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸில் கொடுத்துக்கிற கவுண்ட் எல்லாமே வந்து டியூரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பாத்தில் வர டியூரேஷன் நீங்கள் சம பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கிளியர் ஆன்சர். 15 days, 9 days, 14 days. ஸோ 15 days அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ தட் மேக்ஸிமம் டைம் இஸ் நார்மலி கால்ட் as 15 days. அந்த பர்டிகுலர் பாத் கிரிட்டிக்கல் பாத் இஸ் கால்ட் as 1, 2, 4, 5, 6, 7. அதான் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத்து நம்ம சொல்கிறோம். So இது வந்து உங்களுக்கு first simple problem of to find out the critical path, critical activity and critical duration. So next is very important thing is float. Already நம்ம theory point of view நம்ம பார்த்தோம் there will be 4 different types of float இருக்குன்னு சொல்லியிருந்தேன். Total float, free float, interfering float and independent float அப்படின்ட்டு. So to find out each and every float they are having a different formula there. So அது என்னென்ன அப்படின்னா total float EST minus LST or EFT minus LFT. Free float minimum of, so mind பண்ணிக்கங்க, minimum of EST of succeeding activity minus EFT of corresponding activity is normally called as a free float. Interfering float, total float minus free float. Independent float, minimum of EST of succeeding activity minus minimum of LFT of preceding activity minus duration of respective activity. So இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இந்த EST, EFT, LST, LFT க்கு மேல நான் ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். எந்த வேல்யூ EST, எந்த வேல்யூ EFT, எந்த வேல்யூ LST, எந்த வேல்யூ LFT அப்படின்ட்டு. ஸோ இந்த பாக்ஸ் மெத்தட் தான் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸி மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர் EST, EFT, LST, LFT வேல்யூ. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க ஃபார்முலா அந்த IJ அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் ஏர்லியஸ்ட் டைம்ல பார்த்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராப்ளம், இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நாம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகும்போது சிபிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். One is subcritical activity, next one is critical activity and another one is supercritical activity. So actually இந்த type of 3 types of things வந்து ஒரு question வந்து கம்பல்சரி கேட்டிருந்தாங்க.
நான் பார்த்தா ஒரு 5 டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பரில் எதர் சூப்பர் கிரிட்டிக்கலோ இல்லை சப்கிரிட்டிக்கலோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிஃபோர் கோயிங் டு see the float problem. When float is positive, mindல ஸ்டோர் பண்ணிக்க, when float is positive, the activity needs normal attention but has some flexibility. Okay, so that is normally called as a subcritical activity. Similarly, when float is 0, the activity needs extra attention, that is called as a critical activity. When float is negative, such activity requires very special attention and care, that is normally called as a supercritical activity. Once again I repeat, when float is positive, float வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா subcritical activity, ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா critical activity, நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் திங் வந்து சொல்லுவோம். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு see the one problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி டியூரேஷன் மட்டும்தான் கொஷின், தட் இஸ் நான் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணிக்கிறது மட்டும்தான் கொஷின். ரிமைனிங் இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப்டி, டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் எல்லாம் you need to be find out. So first நீங்க என்ன பண்றீங்க, ஆக்டிவிட்டி டியூரேஷன் மட்டும் மைனஸ் ஸ்டோர் பண்ணிக்கங்க. So 1 to 2, 1 to 4, 1 to 3, 3 to 4, 4 to 5, 2 to 7, 5 to 7, 5 to 8, 7 to 8, 5 to 6, 6 to 8 and 4 to 7. இது வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கான பாத், ரெஸ்பெக்டிவ் டியூரேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க. So first our aim is to draw the network, அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 2, 1 to 3, 1 to 4, 2 to 7, 4 to 5 and then 5 to 7, 7 to 8, 5 to 8, 5 to 6 and 6 to 8. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான். இன் அடிஷன் டு தட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 to 7 டசன் டியூரேஷன் வந்து 0 டேஸ்ல லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கொஸ்டின்ல. ஸோ அப்போ இட் சோர்ஸ் என்ன அப்படி டியூரேஷன் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னாவே டெஃபினட்டா அது டம்மி ஆக்டிவிட்டி தான் வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டம்மி ஆக்டிவிட்டி டசன்ட் கன்சியூம் எனி ரிசோர்சஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் எடுத்துக்கலாம் திஸ் ஆக்டிவிட்டி இஸ் அ டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல நெட்வொர்க்கில் ட்ரா பண்ணியிருக்கேன். 4 to 7 வந்து டாட்டட் லைனில் ட்ரா பண்ணியிருக்கேன். பிகாஸ் டம்மி ஆக்டிவிட்டி ஷுட் இண்டிகேட் இன் ஏ டாட்டட் லைன். அதை உங்களுக்கு ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதிலிருந்து தான் நாம் டிஃப்ரெண்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணி இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப்டி ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இனிஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஜஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இண்டிகேட் பண்ணிக்கிங்க. எல்லா ஆக்டிவிட்டிலையும் மேலே ஸ்கொயர் பாக்ஸ், அந்த ஸ்கொயர் பாக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்க, இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப்டி, அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸ். எல்லா ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் டம்மி ஆக்டிவிட்டியில் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிடுங்க. இண்டிகேட் பண்ணிட்டு 1 to 2க்கு நான் இனிஷியலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் டு ஃபைண்ட் அவுட் இஎஸ்டி, இஎஃப்டி. ஸோ இன்னொரு அடிஷ்னலாக சொல்கிறேன், இஎஸ்டி, இஎஃப்டி அப்படிங்கிறது ஃபார்வர்டு ப்ராசஸ், எல்எஸ்டி, எல்எஃப்டி அப்படிங்கிறது பேக்வேர்டு ப்ராசஸ். எல்லா ஆக்டிவிட்டிக்கு நம்ம இஎஸ்டி, இஎஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்எஸ்டி, எல்எஃப்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், பேரலாக பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் பாக்ஸில் மேலே 2 வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற 2 வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்ம மேலே இருக்கிற 2 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இஎஸ்டி, இஎஃப்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 to 2, 1 to 2க்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம் என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் டைம் இஸ் டேக்கன் அஸ் எ 0. ஸோ அப்போ earliest start time is normally called as a 0. earliest finish time அப்படிங்கிறது 1 to 2 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுலேயே டியூரேஷன் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க 8 days அப்படின்ட்டு. தட் 8 இஸ் கால்ட் அஸ் என் earliest finish time 08. இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. Similarly for the activity 1 to 3 starting time is 0 and for 1 to 3 complete ஆகிறதுக்கு 10 days எடுத்துக்குது. அப்போ 10 is your EFT. Similarly for 1 to 4 0 is the starting time and 5 is the earliest finish time. Next 2 to 7, 2 to 7க்கு இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி எந்த டைம்ல கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டைம் தான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கான ஸ்டார்டிங் டைம். ஓகே, இப்போ 1 to 2 ஆக்டிவிட்டிக்கு EFT is 8, அப்போ 2 to 7க்கு EST is also 8. அப்போ 2 to 7ஓட கரஸ்பாண்டிங் டியூரேஷன் வந்து நம்ம சம் அப் பண்ணோம் அப்படின்னா that is called as an earliest finish time of the particular activity 2 to 7.
அப்போ 8 + 6 உங்களுக்கு 14 வரும். அந்த 14 தான் உங்களுக்கு EFT of 2 to 7. Similarly, we need to be draw for all those things. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ 4 to 5க்கு வந்து 13 இஸ் யுவர் ஸ்டார்டிங் டைம் and 20 is your finish time, right? Okay, so 3 to 4 அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3 to 4, அந்த 3 to 4 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கான ஸ்டார்டிங் வந்து 10, அதோட கரண்ட் டியூரேஷன் வந்து 3, ஸோ 13. அப்போ ஃபோர்த் ஆக்டிவிட்டியில் 2 ஆக்டிவிட்டி வந்து முடியுது. ஓகே, ஐ மீன் ஃபோர்த் ஈவெண்ட்டில் உங்களுக்கு 2 ஆக்டிவிட்டி முடியுது. ஒன் இஸ் 1 to 4 அண்ட் another ஒன் இஸ் 3 to 4. ஓகே, 1 to 4ல EFT வந்து 5, 3 to 4ல EFT வந்து 13. அப்போ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு எது மேக்ஸிமம் EFTயோ அதுதான் வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கான EST வேல்யூ. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஈவெண்ட்ல திஸ் இஸ் நார்மலி கால்ட் as a merge event நம்ம சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ல merge event. அந்த merge eventல 2 ஆக்டிவிட்டி வந்து முடியும் போது எந்த ஆக்டிவிட்டிக்கு மேக்ஸிமம் டைம் இருக்கோ அந்த டைம் தான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கான EST உடைய ஸ்டார்டிங் டைமா நாம எடுத்துக்குவோம். திஸ் இஸ் an important concept. ஓகே, அப்போ 4 to 7க்கும் சரி 4 to 5க்கும் சரி நம்ம 13 இஸ் த ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். EST 13, இங்கேயும் 13 வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் பண்ணிக்கிறோம். கரண்ட் டியூரேஷன் 7 அப்படின்ட்டு நம்ம சம் அப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 13 + 7 20 வந்து கிடைச்சிடும். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியாக 8th ஆக்டிவிட்டியில் வந்து முடியும் போது மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து அச்சீவ் ஆகும். 29 days அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டியூரேஷன். ஓகே, இதோட வந்து EST EFT முடிஞ்சது. EST EFT முடிஞ்சோடையும் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் இந்த கிராஃப் டேபிள் காலமில் பிளாட் பண்ணிக்கோங்க. ESTக்கான வேல்யூ, EFTக்கான வேல்யூ, LSTக்கான வேல்யூ, LFTக்கான வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி சொன்னதான் LST LFT அப்படிங்கிறது பேக்வேர்டு ப்ராசஸ், நம்ம பின்னாடி இருந்து போகணும். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் டியூரேஷன் எதுவோ அந்த ஆக்டிவிட்டி எகெயின் LFT போடுவோம். நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து தட் பர்டிகுலர் மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் EFT அதான் வந்து இங்கே 29 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஃபார்வர்டில் போகும்போது ப்ளஸ் பண்ணிகிட்டே போவீங்க, பேக்வேர்டில் வரும்போது மைனஸ் பண்ணிகிட்டே வருவீங்க தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோடைய கரண்ட் டியூரேஷனை வச்சு. ஓகே, அப்போ 29 - 5 உங்களுக்கு 24 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 8th ஆக்டிவிட்டியிலிருந்து 3 ஆக்டிவிட்டி வந்து பிரியுது. ஓகே, தட் இஸ் 8 to 7 ஒன்று போகுது, 8 to 5 ஒன்று போகுது, 8 to 6 ஒன்று போகுது. ஸோ எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஸ்டார்டிங் டைம் தட் இஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 29 days தான். அதான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். 8 to 7லையும் 29 போட்டிருக்கேன், 8 to 6லையும் 29 போட்டிருக்கேன், 8 to 5லையும் நான் 29 தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கரண்ட் டியூரேஷனை மைனஸ் பண்ணிக்கோங்க. 29 - 5 மேலே 24. அதே மாதிரி இங்கே 8 to 5ல 29 - 6 23, 8 to 6ல 29 - 5 24. ஸோ அதுலேருந்து நீங்கள் அந்த டியூரேஷன் 24 அப்படிங்கிறது 6 to 5க்கு உங்களுக்கான LFT 24, கரண்ட் டியூரேஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா 20. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 8 to 5 வந்து ஒரு வேல்யூ முடியுது உங்களுக்கு 23, 6 to 5ல வந்து உங்களுக்கு 20ன்னு ஒரு வேல்யூ முடியுது. எகைன் 5 to 7க்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணோன்னு ஒரு வேல்யூ வச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இப்போ ஒரு ஈவெண்ட்டில் 2 ஆக்டிவிட்டி வந்து முடியுது அப்படின்னா நம்ம EST EFT ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்கிட்டோம். பட் ஹியர் மினிமம் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்குவோம். EST EFTல merge event வந்து நெக்ஸ்ட் burst ஆகும்போது மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்குவோம். இதுக்கு ஆப்போசிட்டா நாம LST LFTல burst ஆகி மறுபடி mergeஓ இல்ல merge ஆகி burst ஈவெண்ட்ல நாம மினிமம் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்குவோம். ஓகே, கிளியரா புரிஞ்சுக்கங்க. மினிமம் வேல்யூ ஃபார் EST LST LFT and maximum value to calculate EST EFT அப்படிங்கிறது மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபார்வர்டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் 0 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, 0 10 EST EFT வேல்யூவே தான் த்ரூ அவுட் LST LFT வேல்யூவாக ஒரு பாத்துக்கு வந்து இருக்கும். தட் பர்டிகுலர் பாத் இஸ் நார்மலி கால்ட் அஸ் என் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்ட்டு நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஓகே, கிளியர். ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ், after substituting all the values EST, EFT, LST, LFT in this table column,
we need to be find out total float, free float, independent float, interference float with the help of above mentioned formula. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கிரிட்டிக்கல் பாத்தோடைய மெயின் ப்ராப்ளம் ஏரியா வந்து முடிஞ்சது. ஓகே, உங்களுக்கு மெயினாக இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப்டி வந்து கேட்பாங்க. அட் ரேர் கேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் ஃப்ளோட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெட்வொர்க் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த 4 to 5 ஆக்டிவிட்டியுடைய டோட்டல் ஃப்ளோட் என்ன, இல்லைன்னா ஃப்ரீ ஃப்ளோட் என்ன, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் என்ன, இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கு பாருங்க. நெகட்டிவ் வேல்யூ 0, பாசிட்டிவ் வேல்யூஸில் வந்திருக்கு. அதுதான் வந்து நான் எபோவ் மென்ஷன் பண்ணின தியரி பெர்ஸ்பெக்டிவ் திங், சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதோட வந்து உங்களுக்கு சிபிஎம் ப்ராப்ளம் வந்து ஓவர். நெக்ஸ்ட் we move on to see the PERT ப்ராப்ளம். அந்த PERT ப்ராப்ளம் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் கூடிய ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ்பெக்டட் மீன் டைம் அப்படின்னா T0 plus 4Tm plus TP by 6, standard deviation sigma equal to TP minus T0 by 6, variance square of the standard deviation, that is normally called as a TP minus T0 by 6 the whole square. So PERT அப்படிங்கும்போது 3 time estimate வந்து உங்களுக்கு இருக்கும். Optimistic time, pessimistic time and most likely time அப்படின்ட்டு. With the help of those 3 time we need to be find out the single estimation time, that is TE அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம்ல கிளியராக பார்ப்போம். ஸோ இதில் அனதர் இம்பார்ட்டன்ட் பியூட்டி என்ன அப்படின்னா ஸ்லாக் அப்படின்னு ஒன்று இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இருக்கு. ஐ திங்க் அந்த ஸ்லாக் கான்செப்ட் நம்ம தியரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். பட் ஸ்டில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லாக் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 3 டைப் ஆஃப் ஸ்லாக் இருக்கு. பாசிட்டிவ் ஸ்லாக், ஜீரோ ஸ்லாக் அண்ட் நெகட்டிவ் ஸ்லாக் அப்படின்ட்டு. பாசிட்டிவ் ஸ்லாக் அப்படின்னா TL இஸ் கிரேட்டர் than TE, ஜீரோ ஸ்லாக் அப்படின்னா TL இஸ் ஈக்குவல் டு TE அண்ட் நெகட்டிவ் ஸ்லாக் அப்படின்னா TL இஸ் லெஸ் than TE. அந்த TLTE அப்படிங்கிறது லேட்டஸ்ட் டைம் அண்ட் earliest டைம் அப்படிங்கிறத நம்ம ஸ்லாக்னு நம்ம இங்க சொல்லுவோம். So TE of an event is defined as earliest time at which an event can be expected to occur. முன்னாடி ப்ராப்ளம்ல பார்த்தோம்லப்பா. ஸோ டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அதுதான் வந்து இங்கே ஸ்லாக்னு சொல்லுவோம். ஸோ TL is the latest time at which it can be allowed to occur without disturbing the project duration. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கரண்ட் டியூரேஷன் ஆஃப் தி பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம நாம நம்மளுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். தட் இஸ் நார்மலி கால்ட் as TL ஆஃப் தி லேட்டஸ்ட் டைம். இதை தான் வந்து நம்ம இங்கே ஸ்லாக்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் தான் PERT ப்ராப்ளம் பார்க்கும்போது. பட் இதை வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். பட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ரோல் பிளே. So next உங்களுக்கு PERT ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன் பாருங்க. A small project consists of 7 activity. The time estimate in means of different activities are given below. இதில் அதே மாதிரி தான் DE and VT வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ரைட் சைடு இருக்கிற 2 டேபிள் பாக்ஸ் வந்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, T0 கொடுத்துருப்பாங்க, TM கொடுத்துருப்பாங்க, TP கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம நெட்வொர்க் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம நெட்வொர்க் மட்டும் ட்ரா பண்ணிக்கணும். அந்த சிங்கிள் டியூரேஷன் தான் வந்து DE. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் above mentioned formula. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம், TE கண்டுபிடிப்போம். ஆக்சுவலி இந்த இடத்துல D கேபிட்டல் Dன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி கேபிட்டல் Dன்னு போடலாம், ஸ்மால் Tயும் போடலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, 1 2 3 4 5 ஃபிஃப்த் காலம்ல வந்து DEன்னு கொடுத்துருக்கேன். கேபிட்டல் Dன்னு போடலாம், ஸ்மால் Tன்னு கூட போடலாம் இந்த இடத்துல. ஓகே, பை சப்ஸ்டிட்யூட்டிங் தி T0 TM TP வேல்யூ இன் திஸ் பர்டிகுலர் TE we will get an this value. இந்த வேல்யூ தான் இந்த ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ரோல் பிளே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரா தி ஏர்லியஸ்ட் டைம் அண்ட் வேரியன்ஸ் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி அண்ட் ட்ரா தி நெட்வொர்க் அண்ட் ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வேரியன்ஸ் கேட்டிருக்கிறதுனால நாம் அந்த இடத்துல வேரியன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்லியஸ்ட் டைம் என்ன, ட்ரா தி நெட்வொர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிரிட்டிக்கல் பாத் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரோல் பிளே இந்த இடத்துல we need to be find out the critical path 1 to 2, 1 to 3 and 1 to 4. Similarly 2 to 5, 3 to 5, 4 to 6 and 5 to 6 வந்து சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து போட்டுங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்கொயர் பாக்ஸ் போடணும்னு நெசசரி கூட கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவல் பாத் என்னென்ன பாசிபிள் பாத் இருக்கு, 1 2 5 6, 1 3 5 6, 1 4 6, இதுதான் வந்து 3 பாசிபிள் பாத் வந்து இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருக்கு.
இதோட கரண்ட் டியூரேஷனை பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிளாக் கலர் ரெட் கலர் பிளாக் கலர் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 1 4 6 3 தான் வந்து ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டியுடைய டியூரேஷன். இது எல்லாத்தையும் சம் அப் பண்ணீங்க அப்படின்னா you will get an final answer as 17. ஸோ கிரிட்டிக்கல் டேஸ் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 17. அந்த 17 ஜீரோவில் முடியுது. பேக்வேர்டு எல்எஸ்டி எல்எஃப்டி இஎஸ்டி எஃப்டி எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்கிறது தான் கிரிட்டிக்கல் பாத். நான் டபுள் லைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். 1 to 3 3 to 5 and 5 to 6 is your critical path. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு PERT ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதோட அட்வான்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த அட்வான்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஃபார் அந்த அட்வான்ஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் உங்களுக்கு கிரிட்டிக்கல் டியூரேஷன் வந்து 17 days. ஓகே, சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் 15 daysல கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ % சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சர்டன் டேபிள் காலம் இருக்குது. அந்த டேபிள் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. மேபி சப்ஜெக்ட் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் உங்களுடைய யூஜியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்பாங்க. ஓகே, பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் தோஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து they didn't ask. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பார்ட் வந்து தேவையில்லை. இதோட வந்து நம்மளுடைய PERT ப்ராப்ளத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு தான் வந்து 2 different types of thing வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் CPM அண்ட் PERT. டெஃபினட்டாக இதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து மினிமம் 4 to 5 வந்து கேட்பாங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சிமிலர்லி உங்களுக்கு சீதாராமன் அப்படின்னு புக் இருக்கு. ஓகே, லோக்கல் ஆத்தர் புக் ஆர் எல்ஸ் சிட்காரா, இந்த ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கான புக். இதில் வாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் வந்து கிளியராக இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக வந்து 5 out of 5 வந்து திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம் ஏரியாவில் வந்து கவர் பண்ண முடியும்.